Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard Max term 1 unit 1 geometry. Book back exercise மட்டும் பார்க்கலாம். Page number 4 எடுங்க. Activity 1. Write the names of few objects in every day. Use and mention the geometrical shape. Example paper. Geometry shape. பேப்பர் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இங்கே ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணலாம். நம்பர் 1, ட்ரையாங்கிள் ஹேஸ் டேஷ் கார்னர்ஸ். ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, 3 கார்னர்ஸ். நம்பர் 2, 4 sides of a squares are equal. ஸ்கொயரோடைய சைஸ் எப்படி இருக்கும், 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். EQUAL ஈக்குவல். 3, சர்க்கிள் ஹேஸ் நோ சைட். சர்க்கிளுக்கு என்ன இல்லை, சைட்ஸே இல்லை, சைட்ஸ் இல்லை, கார்னர்ஸும் இல்லை. ஸோ நோ, NO நோ. நம்பர் 4, ரெக்டாங்கிள் ஹேஸ் டேஷ் டயக்னல். ரெக்டாங்கிளுக்கு எத்தனை டயக்னல்ஸ் இருக்குது, 2. நம்பர் 5 பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் யர் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ரெக்டாங்கிளோடையது ஈக்குவலாக இருக்கும். சர்க்கிள் ஹேஸ் டேஷ் சென்டர் பாயிண்ட். சர்க்கிளுக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. அப்போ ONE 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 5. புரிஞ்சுதா சில்ட்ரன் இது? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பேஜ் நம்பர் 5. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டேபிள் பை ஃபில்லிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேப்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ், நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், நம்பர் ஆஃப் டயக்னல். எத்தனை சைட்ஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, எத்தனை டயக்னல்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை இருக்குது இதில், 1 2 3 4 சைட்ஸ், 4 கார்னர்ஸ். இதில் டயக்னல்னா ஆஃப் நம்ம பிரிக்கிறோம், அப்போ இதில் 2 டயக்னல் இருக்குது, அப்போ 2. நெக்ஸ்ட் ஷேப் வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது, 3 சைட்ஸ், 3 கார்னர்ஸ். டயக்னல் இல்லை, இதை ஆஃபாக பிரித்தா என்ன ஆகும், வராது. ஸோ அப்போ டயக்னல்ஸ் இல்லை, ஐஃபன் போட்டுக்கோங்க. சர்க்கிளுக்கு என்ன இல்லை, சைட்ஸும் இல்லை, கார்னர்ஸும் இருக்கு, டயக்னல்ஸும் இல்லை, ஐஃபன். ஸ்கொயர் எடுங்க. ஸ்கொயரில் பாருங்கள், 4 சைட்ஸ் இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது, 2 டயக்னல்ஸ் இருக்குது. இது ஆஃபாக பிரிக்க முடியும். ஸோ 2 டயக்னல்ஸ். நெக்ஸ்ட் 1.2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட். We can see many things around us have straight line and curved line. Activity 2. Tick the appropriate box to show the line found in the given object. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சாக் பீஸ், ஒன்று ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, பால், வாட்டர் பாட்டில், பாக்ஸ். அப்போது இதில் எது ஸ்ட்ரெயிட் லைன், எது கர்வ் லைன் டிக் பண்ண போகிறீங்க. இது எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது, இதை டிக் பண்ணிக்கோங்க. பால் வந்து எப்படி இருக்குது, கர்வ்ட் லைனாக இருக்குது. ஸோ அதை டிக் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டிலும் கர்வ்டாக இருக்கா இங்கே, ஸோ இதை டிக் பண்ணுங்கள். பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பாக்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் டிக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா சில்ட்ரன்? பிளேன் சர்ஃபேஸ். பிளேன் சர்ஃபேஸ் இஸ் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் லைக் wall, floor, paper and top of the table are flat. Tube and cuboids have flat surface. எப்படி இருக்குது, பிளேன் சர்ஃபேஸ்னால் இதில் எப்படி இருக்குது பாருங்கள், பிளேனாக இருக்கா. அதே மாதிரி வால், செவர் இருக்குது, ஃப்ளோர், கீழே தரை இருக்குது, பேப்பர் இருக்குது, டாப் ஆஃப் த டேபிள் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி கியூபும் கியூபாய்டும் என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கர்வ்ட் சர்ஃபேஸ். கர்வ்ட் சர்ஃபேஸ் இஸ் எ ரவுண்ட் சர்ஃபேஸ். கர்வ்ட்னா என்னது, ரவுண்ட். தட் இஸ் நாட் ஃப்ளாட். இது எப்படி இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்காது. சர்ஃபேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் சச் அஸ் பால், ஃப்ளவர் வேஸ் அண்ட் பாட் ஆர் கர்வ்ட். கோன், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ஹேவ் எ கர்வ்டு சர்ஃபேஸ். இதில் இந்த கோன் ஷேப்பும் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறது கூட என்ன சொல்கிறாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் பாருங்கள். டிக் த அப்ராப்ரியேட் காலம். ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளேன் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸும் கோடு சர்ஃபேஸும் இருக்கிறதும் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிளேன் சர்ஃபேஸில் கியூப். கியூப் எப்படி இருக்குது, பிளேன் சர்ஃபேஸில் இருக்குது. கியூபாய்டும் பிளேன் சர்ஃபேஸில் இருக்குது. இது சிலிண்டர் எப்படி இருக்குது, பிளேன் சர்ஃபேஸ்லேயும் இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ்லேயும் இருக்குது. இது எப்படி இருக்குது, கர்வ்டில் இருக்குது. கோன் வந்து பிளேன் சர்ஃபேஸ்லையும் சொல்லலாம், இன்னொன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ்லையும் டிக் பண்ணலாம். ஓகே, லுக் அட் த திங்ஸ் அரவுண்ட் யூ. ஐடென்டிஃபை த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்சர்வ் த டைமென்ஷன் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்களா. இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, இது ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, இது க்யூப், இது சர்க்கிள், ஸ்பியர்னு சொல்லலாம்.
இது க்யூப், இது வந்து ஸ்பியர், இதுவும் ஸ்பியர், இது சிலிண்டர். ஸோ இப்போ 3D ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கியூபாய்ட், க்யூப், ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கியூபாய்டுன்னு சொல்கிறோம். இது க்யூப், இது ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இது சிலிண்டர், ஸ்பியர், பைரமிட். ட்ரையாங்கிளில் வரது இது பைரமிட், கோன். சாலிட் ஷேப் ஆஃப் 3 டைமென்ஷன். இதை பார்க்க எப்படி இருக்குது? 3 டைமென்ஷன் இருக்குது. நேம்லி லென்த், பிரெத் அண்ட் ஹைட். தே ஆர் ஷார்ட்லி கால்ட் அஸ் 3D ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஷேப் சொல்கிறோம்? 3D ஷேப். அதெல்லாம் பேசிக் ஷேப் வந்து சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் வந்து பேசிக் ஷேப். இது வந்து 3D ஷேப்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எ கியூப் இஸ் கால்ட் எ சாலிட் ஷேப் ஆஃப் மேட் ஆஃப் ஸ்கொயர். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ், 12 எட்ஜஸ், 8 வெர்டிசஸ். எப்படி இருக்குது? க்யூப்பில் 6 ஃபேஸஸ் இருக்கா, அதில் 12 எட்ஜஸ் இருக்குது, 8 வெர்டிஸ் இருக்குது. க்யூபாய்டில் வந்து இதுவும் சாலிட் ஷேப் மேட் ஆஃப் ரெக்டாங்கிள். இதில் 6 ஃபேஸஸ், இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ், 12 எட்ஜஸ் அண்ட் 8 வெர்டிஸ் இருக்குது. ஸ்பியர் வந்து சாலிட் ஷேப் ஆஃப் சர்க்கிள். இட் ஹேஸ் 1 ஃபேஸ், நோ எட், நோ வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஷேப்? இது க்யூபாய்ட். இந்த சூட் கேஸும் எப்படி இருக்குது? க்யூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது? கோன் ஷேப்பில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க கேப்பும் எப்படி இருக்குது? கோன் ஷேப்பில் இருக்குது. மேட்ச் பண்ணிக்கோங்க. பால் எப்படி இருக்குது? ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. இங்கே இருக்கிற குளோபலும் ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. டைஸ் எப்படி இருக்குது? க்யூப் ஷேப்பில் இருக்குது. இங்கே இருக்க பாக்ஸும் க்யூப் ஷேப்பில் இருக்குது. பேட்ரி எப்படி இருக்குது? சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இங்கே இருக்கிற பாக்ஸும் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டேபிள் பை ஃபில்லிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் 3D ஷேப்ஸ். ஃபிகர் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது க்யூப், க்யூபாய்ட், ஸ்பியர். இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸ், நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ் இருக்குது இல்லையா? 6. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை இருக்குது? இந்த 12. இங்கே ஃபேஸஸ்னால் இந்த கவுண்ட் பண்ணணும், இதை எட்ஜஸ்னால் வந்து இதை கவுண்ட் பண்ணணும். அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. எட்ஜஸ் எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. ஸோ க்யூபாயில் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 6 இருக்குது, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் 12 இருக்குது, நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் 8 இருக்குது. ஸ்பியரில் 1 ஃபேஸஸ், நைஃப் அண்ட் ரெண்டுமே எட்ஜஸும் இல்லை, இதுக்கு வெர்டெக்ஸும் இல்லையா. ஸோ புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஓகே, செகண்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.